தமிழக சட்டமன்ற தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குகள் விநியோகம் மாநிலம் முழுவதும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் எழும்பூர் தொகுதி தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தல் பணிகளில் சுமார் 5 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈடுபடுகின்றனர். இவர்களுக்கான தபால் வாக்குகளை வழங்கும் பணி நேற்று முன்தினம் தொடங்கியது. தபால் வாக்குகளை தேர்தல் நடத்தும் அதிகாரி அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள தபால் பெட்டியில் செலுத்தலாம். மேலும் தபால் மூலமும் வாக்குகளை அனுப்பி வைக்கலாம். வரும் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு முன்பாக அவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் எழும்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மொத்தமுள்ள 855 பேரில் 250 பேர் நேற்று தங்களுடைய தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். இதனிடையே சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் அண்ணா நகர் தொகுதியில் வாக்காளர்கள் யாருக்கு தாங்கள் வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. ஓட்டர் யாருக்கு வாக்களிக்கிறாங்கிறது அவங்க பார்க்க முடியும். ஒரு பேப்பர் அதுல யாருக்கு ஓட்டு அளிச்சிருக்காங்கிறது அது அது வித்தின் 7 செகண்ட்ஸ் அந்த மெஷின்லயே உள்ள போயிடும். இது ஒரு பைலட் பேசிஸ்ல அண்ணா நகர் தொகுதியில பண்ணிட்டு இருக்கின்றோம்.